ரஜினியுடன் 2 படங்களில் நடிக்க மறுத்த நடிகை சினேகா அவர்கள். டைரக்டர் பி. வாசு அவர்கள் டைரக்ஷன்ல கடந்த 2005ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன திரைப்படம் தான் சந்திரமுகி. படத்துல ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவர்கள் கங்கா அப்படின்ற கதாபாத்திரத்துல தன்னோட மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல நடிகை ஜோதிகா அவர்களை கமிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர்ல நடிக்க நடிகை சினேகா அவர்களை தான் அணுகியிருக்காரு டைரக்டர் பி. வாசு அவர்கள். தெலுங்குல பல படங்கள்ல ஆக்ட்ரஸ் சினேகா அவர்கள் கமிட் ஆகியிருந்ததுனால இந்த படத்துக்கு டேட்ஸ் ஒதுக்க முடியாம போயிருக்கு. சந்திரமுகி படத்தை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு வெளிவந்த கோச்சடையான் திரைப்படத்திலையும் நடிகர் ரஜினி அவர்களுக்கு தங்கச்சியா நடிக்க முதல்ல நடிகை சினேகா அவர்கள் தான் கமிட் ஆகியிருந்தாங்க. கமிட் ஆன டேட்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகாத நிலையில அதே டைம்ல ஆக்ட்ரஸ் சினேகா அவர்கள் ஹரிதாஸ் அப்படின்ற இன்னொரு தமிழ் படத்தில் நடிக்கும் ஒப்பந்தமாயிருந்தாங்க. கோச்சடையான் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நடிகை சினேகா அவர்களால ஹரிதாஸ் படத்துல இருந்து பாதியில வெளியேற முடியல. இதனால கோச்சடையான் படத்துல இருந்து நடிகை சினேகா அவர்கள் வெளியேறி இருக்காங்க. சினேகா அவர்கள் வெளியேறினதை தொடர்ந்து அந்த வாய்ப்பை ஆக்ட்ரஸ் ருக்மணி அவர்களுக்கு கிடைச்சது.